பெய்டு குரூப்ல இருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தென்றல் பாரதி. நம்மளோட ஜெயராம் சார் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஒரு கைடு நான் புதுசாக கிரியேட் பண்ணணும், அந்த கைடு வந்து நான் சென்டராக வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினா ஒரு குரூப்லேயும் கேட்டிருந்தாரு, இன்பாக்ஸ்லேயும் வந்து தனியாகவும் பேசியிருந்தாரு. ஓகேங்களா. நம்மளோட குரூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இன்ஆக்டிவாக இருக்குது, ஆக்டிவாகவே இல்லை. ஏதோ என்னால் பண்ண முடிஞ்சதை நான் கொடுக்க வேண்டிய கண்டென்ட்டை நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கும் தனித்தனி குரூப் இருக்குது. அந்தந்த மாதத்துக்கான குரூப்பில் அந்த மாதத்துக்கான கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதத்துக்கான குரூப்பில் இந்த மாதத்துக்கான கண்டென்ட்டை நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து சார் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ டாக்குமெண்ட் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்டோட சைஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 12:8 நான் வைக்கிறேன். 12:8 வச்சுட்டு கிரியேட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ இந்த 12:8ல பார்த்தீங்கன்னா இதோட சென்டர் பிளேஸ், அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு, அதே மாதிரி இங்கே குறுக்க பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. இதுதான் வந்து சென்டர் பிளேஸ். நம்ம நார்மலாகவே வி ப்ரெஸ் பண்ணிட்டு, ஓகேங்களா, அதாவது மூவ் டூல் எடுத்துட்டு நீங்கள் இங்கேருந்து நீங்கள் கைடு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அந்த சென்டர் பிளேஸ் வந்தப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரக் ஆகும். ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்டர் பிளேஸ் வந்த உடனே உங்களோட கைடு அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும். அப்போ அது கரெக்டான எக்ஸாக்டான சென்டர் பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அங்கே கைடை விட்டுடலாம். ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த 6ல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ஜெர்க் ஆகும். அப்படி ஜெர்க் ஆச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து சென்டர் பிளேஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கும்போது. சரி, இது எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலைங்க, நான் வந்து ஒரு கைடை கிரியேட் பண்ணணும், அந்த கைடு வந்து எக்ஸாக்டாக எந்த இடத்துல பிளேஸ் ஆகணும், இப்போ சார் கேட்ட மாதிரி சென்டராக வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா வியூ போங்க. வியூவில் நியூ கைடுன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த நியூ கைடை கொடுங்க. ஓகேங்களா. இப்படி ஒரு விஷயம் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் நீங்கள் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வெர்டிகலாக கிரியேட் பண்ண போகிறீங்களா இல்லை ஹரிசாண்டலாக உங்களுக்கு வந்து கைடு வேணுமா அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. ஹரிசாண்டல்னா குறுக்க, வெர்டிகல்னா மேலேருந்து கீழே. ஓகேங்களா. இப்போ இதில் நான் வந்து என்னோட டாக்குமெண்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. ஓகேங்களா. இப்போ சார் கேட்டிருந்தாரு எனக்கு எக்ஸாக்டாக சென்டர் பிளேஸில் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த 12ல் பாதி 6. ஓகேங்களா. அப்போது எனக்கு எங்கே வேணும் அப்படின்னா 6 இன்ச்சில் ஒரு கைடு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சென்டராக இருக்கும். ஓகேங்களா. அதனால 6 இன்ச்சு அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வெர்டிக்கலில் 6 இன்ச்சில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கைடு வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஷார்ட்கட் வந்து நம்மளாவே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நியூ கைடு கிரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Alt+V+E, அதுதான் ஷார்ட்கட். இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ட்னு கொடுத்த உடனே என்ன ஆகும், எனக்கு இதில் விண்டோஸ் மெனுவில் பாருங்க அந்த விக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு வந்துருச்சு. ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆல்ட்டு, நெக்ஸ்ட் வி. ஓகேங்களா. ஆல்ட்டு, அடுத்தது வந்து நான் ப்ரெஸ் பண்ண வேண்டியது விக்கு அப்புறம் எனக்கு நியூ கைடு கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈல வந்து அண்டர்லைன் இருக்குது. ஓகேங்களா. அப்போ ப்ரெஸ் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த நியூ கைடுன்ற இந்த டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. இந்த டைலாக் பாக்ஸில் எனக்கு வந்து வெர்டிகலாக வேணுமா இல்லை ஹரிசாண்டலாக வேணுமா, இப்போ நான் ஹரிசாண்டலில் கொடுக்குறேன் அப்படின்னா ஹரிசாண்டலில் கொடுத்துட்டு ஹரிசாண்டல் எனக்கு சென்ட்ரல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. ஓகேங்களா. ஏன்னா 8ல் பாதி 4, அப்போ 4 இன்ச்சு நான் கொடுத்துக்கிறேன். 4 இன்ச் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஹரிசாண்டலாக ஒரு லைன் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ எனக்கு இது மாதிரி சென்ட்ரல் பிளேஸில் மட்டும் இல்லாமல் நான் கிரியேட் பண்ணதில் வந்து நான் வந்து 1 இன்ச்சில் எனக்கு கைடு வேணும், 2 இன்ச்சில் கைடு வேணும், 3 இன்ச்சில் கைடு வேணும் அப்படின்னா நீங்கள் வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். Alt+V+E கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து ஹரிசாண்டலாக 1 இன்ச்சில் எனக்கு கைடு வேணும், அப்போ நான் 1 இன்ச்சு நான் கொடுத்து ஓகே கொடுத்தேன்னா 1 இன்ச்சில் எனக்கு வந்து கைடு வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குறுக்கையோ இல்லை நெடுக்கையோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 இன்ச்சில் தான் ஹரிசாண்டலாவோ இல்லை வெர்டிகலாவோ ஒரு கைட்லைன் நம்ம வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும் நமக்கு தேவையான மாதிரி. சரி, எனக்கு வந்து நிறைய கைட்லைன் வந்து ஒரே டைமில் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் வியூ போங்க. இந்த நியூ கைடு கீழே பாருங்கள், நியூ கைடு லேஅவுட்னு இருக்கு பாருங்க. ஓகேங்களா. இது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டைலாக் பாக்ஸில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது காலமா இல்லை ரோவா. ஓகேங்களா. காலம்னா என்ன அப்படின்னா இப்படி குறுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது வெர்டிகலாக பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் வந்து காலம். ரோஸ்னா வந்து ஹரிசாண்டலாக பார்க்க போகிறது. ஓகேங்களா. இப்போ இதில் ப்ரிவ்யூ பட்டன் இருக்கு இல்லைங்களா, இது நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன அங்கே அப்ளை ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியாது. அதனால இந்த ப்ரிவ்யூ பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து வேணுன்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நான் கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு டாக்குமெண்ட். ஓகேங்களா. அப்போ எனக்கு காலமில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 12 இன்ச்சுக்கு எனக்கு டிவைட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. அப்போ 12 காலம் எனக்கு வேணும் அப்படின்னா 12 காலம் நான் கொடுத்தேன்னா எனக்கு 12 காலம் வந்து கிரியேட் ஆகும்.
கீழே வந்து கிளியர் எக்ஸிஸ்டிங் கைட்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, ஏற்கனவே நான் கொடுத்த கைடு எனக்கு வேணாம் ஓகேங்களா, நம்ம முன்னாடி கிரியேட் பண்ண இல்லைங்களா, இந்த கைடு எனக்கு வேணாம் அப்படின்னா இந்த டிக்கை எடுத்துட்டுருங்க. இந்த டிக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற கைடு வந்து மறைஞ்சிரும் ஓகேங்களா. இங்கே அடுத்த ஆப்ஷன் பாருங்க, இந்த குட்டர்னு ஒன்று இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனில் நீங்கள் 0ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நடுவில் இது மாதிரி 2 கைட்லைன் வராது ஓகேங்களா. இதை நான் செலக்ட் பண்ணிட்டு 0 கொடுக்குறேன் பாருங்க. இப்போ 12 வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு. என்னோட டாக்குமெண்ட்ல நான் 12 இன்ச்சுக்கு நான் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ அப்படியே 12 வந்து எனக்கு வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு, அதாவது எவ்வளோ சைஸ்ல நீங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த சைஸ்ல எத்தனை காலம் வேணும், எத்தனை ரோஸ் வேணும்ன்றதை நீங்க அட்டன் டைம்ல நீங்க கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் ரோஸ் கிளிக் பண்றேன். நான் ரோஸ்ல வந்து நான் பண்றேன், இப்போ ஏற்கனவே வந்து அப்ளை ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்ளை ஆயிருக்கு. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு, அப்போ நான் 8ன்னு கொடுக்குறேங்க. 8ன்னு கொடுத்துட்டு இந்த ஒரு விஷயத்த நான் வந்து 0வா குறைச்சிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்க எனக்கு 12x8 எத்தனை கிரிட் வருமோ அத்தனை கிரிட் எனக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இது ஒரு ஆப்ஷன். இதை மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு கைடை வந்து நம்ம வேணுன்ற மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ ஒரு கொஸ்டின் வரும் எல்லாருக்கும், என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு பாஸ்போர்ட் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா பாஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓரத்துல வந்து எனக்கு எட்ஜஸ் வேணும், பார்டர் வேணும் ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட்டுக்கு நடுவுலயே நான் வந்து அந்த பாஸ்போர்ட்டை கட் பண்றதுக்கு தேவையான அந்த ஸ்பேஸ் வேணும். அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்றேன். அந்த நியூ டாக்குமெண்ட்டுக்கு வந்து சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6x4 நம்ம பாஸ்போர்ட் சைஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அதாவது ஒரு மேக்ஸி சைஸ் கொடுக்குறேன், 6x4 கொடுத்துட்டு 300 ரெசல்யூஷன் கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்றேன் ஓகேங்களா. இப்போ இதுல நான் வந்து பாஸ்போர்ட் போட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா மேல 4 கீழே 4 ஓகேங்களா. ஆனா ஒரு போட்டோக்கு நடுவில் கேப் வேணும் கட் பண்ற மாதிரி, அதே மாதிரி சுத்தி வந்து எனக்கு பார்டர் வேணும். அது மாதிரி நான் வந்து கைடு வந்து கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ வியூ போங்க, வியூவில் போயிட்டு நியூ கைட் லே அவுட் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ எனக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4 ஸ்பேஸ் தான் வேணும் ஓகேங்களா. அதனால நான் இங்க நம்பர்ஸ் ஆஃப் காலம்ஸ் வந்து நான் வந்து 4ன்னு கொடுத்துக்கிறேன் பாருங்க. 1 2 3 4 போட்டோ மேலே பிளேஸ் பண்ண போறோம் ஓகேங்களா. அடுத்தது இந்த ரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேலே ஒரு ரோ வரும், கீழே ஒரு ரோ வரும், அப்போ 2ன்னு நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ எனக்கு 8 போட்டோ பிளேஸ் பண்ற மாதிரி இடம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு போட்டோக்கு இந்த போட்டோக்கு அந்த போட்டோக்கு நடுவில் கட் பண்ற மாதிரி கேப் வேணும் இல்லைங்களா. அந்த கேப்பை நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம் இங்க ஓகேங்களா. இந்த கிட்ட இருக்கு இல்லைங்களா, இந்த விஷயத்துல போயிட்டு இப்போ எவ்வளவு ஸ்பேஸ் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா 0.1 இன்ச் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. 0.1 இன்ச் கொடுத்தோன்னே பாருங்க இங்க குறுக்க வந்து கேப் வந்துருச்சு. நான் என்டர் கொடுத்துட்டேன், மறுபடியும் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க குறுக்க இங்க ஸ்பேஸ் வேணும் ஓகேங்களா. அப்ப இங்க ரோஸ்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் 0.1 நான் இங்க எவ்வளவு இன்ச் கொடுத்தனோ அதே இன்ச் அங்கே நான் கொடுத்துறேன் ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து நடுவில் இந்த போட்டோக்கு நடுவில் கட் பண்றதுக்கு உண்டான அந்த கேப் கிடைச்சிருச்சு சரி ஓகேங்களா. ஆனா இங்க ஓரம் பாருங்க இந்த பார்டர் வேணும் இல்லைங்களா, இங்க ஒரு எட்ஜஸ் வேணும் ஓகேங்களா. அதே நாம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் வியூல போயிட்டு நியூ கைட் லே அவுட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணி கீழே பாருங்க மார்ஜின் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த மார்ஜின் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு மேலே எவ்வளவு வேணும் ஓகேங்களா. இது டாப்பு, லெஃப்ட், ரைட்டு, பாட்டம் 4 ஸ்பேஸ் இருக்கும் பாருங்க. இந்த 4 பக்கமும் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஸ்ல உங்களுக்கு வந்து பார்டர் வேணும் அப்படின்றது அர்த்தம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 0.1 அப்படின்றது நான் இங்க வந்து நான் அப்ளை பண்றேன் 0.1, அடுத்த ஸ்பேஸ்லையும் 0.1, அடுத்த ஸ்பேஸ்லையும் 0.1, அடுத்ததுலையும் 0.1 ஓகேங்களா. இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு அவுட்ரு பார்டர் வந்து 0.1, அதே மாதிரி சென்டர்ல இருக்கிற இந்த ஸ்பேஸும் ஓகேங்களா 2 போட்டோக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸும் 0.1 அப்படின்னா நான் இப்போ பாதியை பிரிக்கும் போது இங்க நான் கட் பண்ணும்போது என்ன ஆகும், அது 0.1ன்றது 0.05 மாறிடும் ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து எனக்கு என்ன இருக்கணும் 0.2 இருக்கணும். அப்பதான் வந்து இங்க மேல இருக்கிற இந்த ஸ்பேஸோட இந்த ஸ்பேஸ் வந்து ஈவனா இருக்கும் ஓகேங்களா. அதனால இங்க நான் வந்து 0.2, அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து 0.2 அப்படின்னு நான் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்க நமக்கு அந்த 8 பாஸ்போர்ட் அடுக்கிறதுக்கு உண்டான அந்த கைடை நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இது மாதிரி தாங்க நம்ம வந்து ஒரு கைடை நம்ம மேனுவலாவே வந்து கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை புதுசா நான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா அந்த வியூல இருக்கிற இந்த கைட்லைன் தான் ஓகேங்களா. எனக்கு இப்போ இருக்கிற எல்லா கைட்லைனும் தேவையில்லை அப்படின்னா கிளியர் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். நியூ கைட்லைன் நீங்க கிரியேட் பண்ண போறீங்கன்னா கிரியேட் பண்ண போறீங்க. அடுத்தது நியூ கைட்லைன் லே அவுட் இருக்கு இல்லைங்களா, நீங்க இந்த இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது. அது இல்லாம இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா எல்லா லே அவுட், அதாவது இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா கைடையும் நான் வந்து டெலீட் பண்றேன் ஓகேங்களா. கிளியர் பண்ணிட்டு இப்போ ஒரு ஷேப் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஏதாவது ஒரு ஷேப், ஒரு ரெக்டாங்குலர் வரைகிறேன், இல்லை ஏதாவது ஒரு கட்டம் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நியூ நியூ லேயர் கொடுத்துக்கிறேன். நியூ லேயர் கொடுத்துட்டு நான் வந்து நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இதை கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு ரெக்டாங்குலர் டூல் எடுத்துட்டு ஒரு ஷேப் நான் வந்து ஏதோ ஒரு ஷேப் நான் சும்மா நீங்க பாஸ்போர்ட்டுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்போர்ட்டுக்கு என்ன சைஸ் கொடுப்பீங்க, அதாவது 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர் அதை நம்ம கொடுப்போம் ஓகேங்களா. 3.5
சென்டிமீட்டர், அடுத்தது 4.5 சென்டிமீட்டர் கொடுத்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ். ஓகேங்களா? பாஸ்போர்ட் ஃபோட்டோ இதில் நீங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளாக் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து இங்கே நான் ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே நான் ட்ராக் பண்ணி இங்கே வைக்கிறேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வரல, ஒரு நிமிஷம். இதோட சைஸ் பார்க்கலாம். Ctrl+Alt+I இன்ச்சஸில் இருக்குது. அப்போது இங்கே நான் கொடுக்க வேண்டியது என்ன சைஸ் இருக்குன்னு பாருங்கள். Ctrl+Alt+I இங்கே இன்ச்சஸில் இருக்குது. ஓகேங்களா? இங்கே நான் தப்பு பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து சென்டிமீட்டருக்கு நான் மாற்றுறேன். ஓகேங்களா? 3.5 சென்டிமீட்டர், 4.5 சென்டிமீட்டர் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து என்னோட பாஸ்போர்ட் சைஸு. இந்த பாஸ்போர்ட் ஃபோட்டோவை இந்த 6x4 இந்த இதில் நான் வந்து ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த பாஸ்போர்ட் சைஸை சுற்றி ஒரு கிரிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து அடுத்த இருக்க ஆப்ஷன் வியூவில் இங்கே இருக்கு பாருங்க, நியூ கைட்ஸ் ஃப்ரம் ஷேப்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஷேப்பை சுற்றி ஆட்டோமேட்டிக்காக ஒரு கைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு ஃபோட்டோ நான் பிளேஸ் பண்ணிட்டேன். அடுத்தது இதை நான் ஒரு காப்பி எடுத்து கீழே நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த 2 ஃபோட்டோ வந்து கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி அடுத்தடுத்த ஃபோட்டோ நான் வந்து இதே ஈவனாக வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு கைடு வந்து எனக்கு வேணும். ஏன்னா இந்த 4 ஃபோட்டோ ரிமைனிங் நான் வந்து காப்பி பண்ணி வைக்கிறதுக்கு அப்போது வியூ கொடுத்து நியூ கைட் ஃப்ரம் ஷேப்னு கொடுத்தோன்னா இந்த 2 ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து கைடு வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? அப்படி இல்லைனாலும் மேனுவலாக நம்ம கொண்டு வந்து வச்சனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்படி பிளேஸ் ஆகும். ஓகேங்களா? வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து டூப்ளேட் எடுத்து நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பிளேஸ் பண்ணி ஒரு நியூ கைடு நீங்களே வந்து வேணுன்ற மாதிரி கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து கைடை பற்றின இன்ஃபர்மேஷன். நான் நிறைய பேசியிருக்கேன். பட் இதில் வந்து ஜெயராம் சார் அவர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கைடை சென்டர் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான். அது சென்டர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும், இங்கே இருக்கிற அந்த டாக்குமெண்டோட சைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸ் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேங்களா? அந்த சைஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ இது 6 இன்ச் அப்படின்னா அப்போ சென்டர் பாயிண்ட் வந்து 3 இன்ச்சு. அப்போ நான் என்ன பண்ணோம், Alt+V+E கொடுத்துட்டு நான் எத்தனை இன்ச்சு கொடுக்கணும், 3 இன்ச் கொடுக்கணும். 3 இன்ச் கொடுத்துட்டு அது எனக்கு வெர்டிகலா வேணுமா இல்லை ஹரிசாண்டலா வேணுமா அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஹரிசாண்டல் கொடுக்குறேன். ஹரிசாண்டலில் பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டர் பாயிண்ட் வந்து 2, வெர்டிகலா பார்க்கும்போது சென்டர் பாயிண்ட் வந்து 3. அப்போ நான் வெர்டிகல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே சென்டரா வந்து எனக்கு வந்து ஒரு கைடு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து கைடை பற்றின இன்ஃபர்மேஷன். ட்ரை பண்ணி பாருங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இந்த பெய்டு குரூப் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கட்டும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இந்த கேள்வியை கேட்ட ஜெயராம் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் தான் வந்து குரூப்பை கொஞ்சமாச்சு ஆக்டிவேட்டாக வச்சிருக்காரு. ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. இதில் ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஆக்சுவலாக வந்து ஃபோட்டோகிராஃபரே கிடையாது. அவர் வந்து வேற ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட். பட் அவரோட என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டால வந்து இந்த ஃபோட்டோகிராஃபியை வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஃபோட்டோஷாப் வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அவருக்கு வந்து. இதனால எந்த ஒரு ஆதாயமே கிடையாது. நம்ம கூட இருக்கணும், இந்த பெய்டு குரூப்லாம் வந்து அவர் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் அவர் இருக்கிறாருன்னா அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக இருக்கிறாரு. அவருக்கு இருக்கிற அந்த ஆர்வம் மற்றவங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா வேலைகள் நிமித்தமாக வந்து கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு எப்போ தோணுதோ, உங்களுக்கு எப்போ இது மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருதோ அதை நீங்கள் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் நம்ம பெய்டு குரூப்பில் இருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.